வணக்கம். வள்ளுவன் வாக்கு என்ற புதிய முயற்சியில் சிரிக்க சிந்திக்க மட்டும் செய்திகளை பார்க்க போகிறோம். அந்தந்த டயத்தில் என்ன ட்ரெண்டிங் ஆகுதோ அதை மட்டும் பார்க்க போகிறோம். வணக்கம். வணக்கண்ணே. காமராஜர் இறக்கும்பொழுது என்ன தெரியுமாண்ணே சொன்னார்? என்ன சொன்னார்? கலைஞர் கையை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் தான் தமிழ்நாட்டை காப்பாற்றணும், நீங்கள் தான் தமிழ்நாட்டு முதல்வராக இருக்கணும் என்று கதறி அழுதாருண்ணே. அப்புறம் வேற என்ன சொன்னார்? தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் ஸ்டாலினுக்கு ஆதரவாக இருக்கணும், அப்புறம் உதயநிதிக்கு உறுதுணையாக இருக்கணும், அப்புறம் இன்பநிதியை கண்டிப்பாக முதலமைச்சர் ஆக்கிடணும், அப்புறம் உதயநிதிக்கு பிறக்க போகிற குழந்தை, அந்த குழந்தையோட குழந்தை, இப்படி வாரிசுகளாக நீங்கள் முதலமைச்சராக இருக்கணும், அதை தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்படின்னு சொன்னார்ண்ணே. அப்படியா? ஆடா பாவிங்களா, காமராஜர் பிரதமர் பதவியே வேண்டாம்னு சொன்னவர்றா. அது மட்டும் இல்லைடா, முதல்வர் பதவியை துச்சமென தூக்கி எறிஞ்சிட்டு அந்த கட்சி பணிக்காண்டி இறங்கி வேலை செஞ்சவர்றா. இளைஞர்களுக்கு வழி கொடுத்தவர்றா. தன்னுடைய உறவினருக்கு ஒரு சீட்டு வாங்கி கொடுங்கன்னு சொன்னப்போ கூட அதை மறுத்து எனக்கு எல்லா மக்களும் சமந்தான், எல்லாரும் உறவினர்னு சொன்னார்றா. ஆனால் நீங்கள் எப்படியா, உங்களுக்கு எல்லாமே குடும்பம் தான் முக்கியம், குடும்பந்தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கிறீங்க. கோமாவில் இருந்தப்போ கூட முதலமைச்சர் பதவியிலே இருந்தது உங்கள் குடும்பம் மட்டும்தான். நீங்கள் சேர்த்து வச்சுருக்க சொத்துக்கு சைபர் கூட எங்களுக்கு தெரியாது, அந்தளவுக்கு நீங்கள் சொத்து சேர்த்து வச்சுருக்கீங்க. அவரை வெறும் 400 ரூபாயை தான் இருந்துட்டு வச்சுருந்தார். ஆனால் அவர் மட்டும் செஞ்ச ஒரே வேலை, தமிழை ஒரு 4 திருக்குறளாச்சும் பிழை இல்லாமல் பேச தெரிகிறவங்க, எழுத தெரிகிறவங்க தான் தமிழ்நாட்டு முதலமைச்சராக்கணும் ஒரு கண்டிஷன் மட்டும், அவர் சட்டம் மட்டும் கொண்டு வந்திருந்தா இன்றைக்கி தமிழ்நாட்டோட நிலைமை இப்படி இருந்திருக்குமா?